ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 4ஆம் அத்தியாயத்தினுடைய 2வது வசனம். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். வீட்டில் உன்கிட்ட என்ன இருக்கு சொல்லு. அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் வேற ஒண்ணுமே இல்லை. இவளுடைய வாழ்க்கையில் இல்லை என்பது ஆளுகை செய்கிறது. இவளுடைய வாழ்க்கையில் என்ன இல்லை? நிறைய விஷயங்கள் இல்லை. அப்போ அந்த எலிசா அவளுக்கு ஒரு உதவி செய்ய வருகிற பொழுது அவளுடைய நிலைமை தெரியும். இருந்தாலும் உங்கள்கிட்ட என்ன இருக்குது அப்படிங்கிறத என்ன செய்கிற கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறார். எலியாவுடைய நாட்களில் கூட பார்க்கும் பொழுது சாரிபாத்தனுங்கிற விதவைக்கு தேவனுடைய வீட்டில் அனுப்பப்படுகிற பொழுது முதலாவது உங்கள்கிட்ட இருக்கிறதுல எனக்கு ஒரு அடையை சுட்டு கொண்டு வா, அதுக்கப்புறம் நீ உன் பிள்ளையும் சாப்பிட்லாம் அப்படி சொல்லிட்டு ஒரு பெரிய ப்ராமிஸும் கொடுக்குறத பார்க்குறோம். இந்த பெண்மணியினுடைய வாழ்க்கையில் சூழலில் இல்லை என்கிற சில விஷயங்கள் இருக்குது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில விஷயங்கள் இல்லை. சர்டன் திங்ஸ் we don't have, நம்மகிட்ட இல்லை. some things are absent, missing. வாழ்க்கையில் சில விஷயங்கள் நம்மளதில் இல்லை. இருக்கணும்னு ஆசைப்பட்டோம், அது இல்லை. அடையணும்னு ஆசைப்பட்டோம், அடையலை. கிடைக்கணும்னு ஆசைப்பட்டோம், அது கிடைக்கல. சில விஷயங்கள் இருந்ததை கூட என்ன பண்ணிட்டோம்? இழந்திருக்கிறோம். அப்போ இழந்த சில காரியங்கள் அதுவும் இல்லை. அடையணும்னு நினச்சோம் சில விஷயங்கள் அதுவும் இல்லை. இது போன்ற ஒரு செய்தியை நம்ம சில வாரங்களுக்கு முன்பாக கூட பைபிள் ஸ்டடியில் தியானித்தோம். அப்படித்தானே? சரி, வாழ்க்கையில் நிறையவோ கொஞ்சமோ சில விஷயங்கள் இல்லை. ஆனால் நிறைய விஷயங்கள் இல்லாமல் இருக்கிறவள்ள நம்மளதில் ஒன்றுமே இல்லையா? கவனிங்க, வாழ்க்கையில் இருக்கிறது இல்லை என்கிற 2 விஷயங்கள் இருக்குது. சில விஷயங்கள் இருக்கிறது, சில விஷயங்கள் இல்லை. ஆனால் இதில் இருக்கிற ஒரு ரியாலிட்டி என்னன்னு சொன்னால், வாழ்க்கையில் நமக்கு எவ்வளவு இருந்தாலும் எவைகள் இருக்க வேண்டுமென்று நாம் எண்ணினோமோ அவைகள் இல்லை என்றால், இப்பொழுது எவைகள் இருந்தாலும் அவைகள் நமக்கு எதை கொடுக்கவில்லை? ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கவில்லை. நம்மகிட்ட ஒன்றும் இல்லாமல் இல்லை, இருக்குது. ஆனால் என்ன இல்லை? சில விஷயங்கள் இல்லை. சில விஷயங்களை இழந்துட்டோம், சில விஷயங்களை ஆசைப்பட்டோம், அடையவே இல்லை. ஆனால் இருக்கின்றவைகளை நம்மால் அனுபவிக்க முடியவில்லை. இருக்கின்றவைகளை பார்த்து சந்தோஷப்பட முடியலை. நம்முடைய எண்ணமும் நினைவும் சிந்தனையும் எதன் மேல் இருக்கிறது? இல்லாதவைகள் மேலே. இப்போது நல்ல வீட்டில் தான் இருக்கிறோம். ஆனால் அது என்ன வீடு? வாடகை வீடு. மாதம் வாடகை கிட்டே இருக்கோம். நல்ல ரூம் தான், எல்லாமே நல்ல வெல் ஃபர்னிஷ்ட் ஹவுஸ் தான். ஆனால் நம்ம உட்காந்து என்ன யோசிச்சுட்டு இருக்கோம்? நமக்கு ஒரு சொந்த வீடு இல்லையே அப்படின்ட்டு. நாம் எங்கேயா போகணும் வரணும்னா நல்ல ஒரு வாடகை கார் தான் வைக்கிறோம், நல்ல கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஆனால் அந்த காரில் பிரயாணம் பண்ணுற வேலை நம்ம எதையை சிந்திச்சுட்டு போகிறோம்? நமக்குன்னு ஒரு சொந்த காரு இல்லையே அப்படின்னு. நமக்கு நிறைய உறவுகள்லாம் இருக்குது. கணவன், மனைவி, பிள்ளைகள், அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, ஆவிக்குரிய ஃபெலோஷிப் நிறைய இருக்குது. ஆனால் நம்முடைய மனம் என்ன செய்கிறது? நாம் ஏதோ ஒரு உறவை என்ன செஞ்சுருக்கிறோம்? இழந்திருக்கிறோம். இல்லைன்றா அடைய விரும்பணும், இடையாக போச்சு. சில ஒரு குறிப்பிட்ட பொண்ணை தான் கல்யாணம் பண்ண ஆசைப்பட்டிருப்பாங்க, முடியாமல் போயிருக்கோம். ஒரு குறிப்பிட்ட ஆணை கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க, முடியாமல் போயிருக்கோம். ஆனால் அந்த உறவை குறித்த எண்ணம் அவர்களுக்கு மற்ற எல்லா உறவுகளையும் என்ன பண்ண முடியலை. அப்பா இருக்கிறாரு, அம்மா இருக்கிறாங்க, அண்ணன், தம்பி எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனால் இவன் ஒரு குறிப்பிட்ட உறவை விரும்பினாள், இவள் ஒரு குறிப்பிட்ட உறவை விரும்பினாள். அந்த உறவு அவளுக்கு கிடைக்காதனால என்ன பண்ணிட்டாங்க? எதையுமே அனுபவிக்க முடியலை. வாழ்க்கையில் இது ஒரு யதார்த்தமான காரியம்தான். உங்களுடைய வாழ்க்கையில் கூட சில காரியங்கள் இல்லை. இல்லாதவைகளை குறித்த வருத்தம், இல்லாதவைகளை குறித்த சோர்வு, இல்லாதவைகளை குறித்த சோகம், இல்லாதவைகளை குறித்த அதிருப்தி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறவளை என்ன பண்ண முடியலை? அனுபவிக்க முடியலை. உங்களுக்கு நல்ல வீடு இருக்குது, பொருளாதாரமும் பரவாயில்லை, ஹெல்த்தும் நல்லா தான் இருக்குது, ரொம்ப ஒன்றும் இதெல்லாம் பார்த்து வருத்தப்படுற ஒன்றுமே இல்லை. ஆனால் ஏதோ வேறு சில காரியங்கள் இல்லை. அவள் இல்லாதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறீங்க. வாழ்க்கையில் பல காரியங்கள் இல்லாமல் இருக்கலாம். பொருளாதார நிலைமையில் இல்லாமல் இருப்போம், ஹெல்த் வைஸ் இல்லாமல் இருப்போம், உறவு நிலைகள் இல்லாமல் இருப்போம், குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் இருக்கும். பல விதமான காரியங்கள் இருக்கிறது. மனிதன் ஏன் அதிகமாக வருத்தப்படுகிறான் என்றால் அவனுக்கு ஒன்றுமே இல்லை என்பதனால் அல்ல. அவன் விரும்பின சில காரியங்கள், அழகான ஒரு வீடை கட்டுறாங்க, கட்டி முடிக்கிறவள்ள ஏதோ ஒரு பகுதி அவங்க எதிர்பார்த்த மாதிரி இல்லை.
உடனே என்ன ஆகிடுது, மற்ற எல்லா பகுதியும் பார்த்து பார்த்து சந்தோஷப்பட முடியவே இல்லை. திரும்ப திரும்ப எங்கே தான் வந்துட்டு பார்க்குறாங்க. நீங்கள் ஒரு பொருள் தான் வாங்குறீங்க, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குங்க, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஆனால் ஒரு இடத்துல கொஞ்சம் என்ன ஆயிருது, கொஞ்சம் பெயிண்ட் போயிருக்கு, இல்லை ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் இருக்குது. நீங்கள் திரும்ப திரும்ப எதை தான் பார்க்குறீங்க. ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு வாங்குறீங்க, எல்லாமே பர்ஃபெக்டாக தான் இருக்குது. ஏதோ ஒரு இடத்துல 2 நூல் என்ன செஞ்சுது, ஒரு டிஃபெக்ட் கண்ணுக்கு தெரியாமல் இருந்தது. அப்போ கண்டுபிடிச்சிட்டிங்க. நீங்கள் போகிற வெள்ளை வர வெள்ளையில் எதை தான் பார்க்குறீங்க. சர்ச்சில் உட்காந்தாலும் அங்கே உட்காந்து எங்கள் சிந்தனை எங்கே போகுது, அந்த 2 நூல். இது இயற்கையான காரியம்தான். இப்போ ஒருத்தர்கிட்ட 10 லட்சம் ரூபா இருக்குது, எத்தனை லட்ச ரூபா இருக்குது, இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் உங்கள் லெவலுக்கு கொஞ்சம் அதிகமாக கூட சிந்தனை பண்ணிங்க, கோடிக்கணக்கில் கூட சிந்தனை பண்ணிங்க. என்னைக்கோ உங்கள்கிட்ட நான் ஒரு உதாரணத்துக்காக சொல்ல, ஒரு 10 லட்ச ரூபா இருக்குது. 10 லட்சம் ரூபாவில் ஒரு 10,000 ரூபாய் எடுத்து பாக்கெட்டில் வச்சுட்டு போனீங்க, அது தவறி போச்சு. புரிகிறதா? இப்போ உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்குது, 9,90,000 ரூபாய் இருக்குது. ஒரு 10,000 ரூபாய் வெளியே எடுத்துகிட்டு போனீங்க, எங்கேயோ தொலைஞ்சிச்சு, தேடி பார்த்தீங்க கிடைக்கல. இப்போது நீங்கள் எதை பார்த்து சந்தோஷப்படலாம்? 9,90,000 ரூபாய் இருக்குது. போனது எவ்வளோ தான், போனால் போகட்டு போட என்ன செய்யலாம், விடலாம். என்ன செய்ய முடியல, விட முடியல. அந்த 10,000 தான் திரும்ப திரும்ப சிந்திக்கிறீங்க. நீங்கள் அதுக்கு பதிலாக உங்கள் வீட்டுக்குள்ளே பீரோவை திறந்து, பரவாயில்ல போனது 10,000 தான், இருக்கிறது 9,90,000. ஆமாம், நாங்கள் பள்ளிக்கூடம் படிக்கிற வெள்ள பசங்க கேட்பாங்க, டேய் 900 பெருசா 1000 பெருசா அப்படின்ட்டு. 900 பெருசா 1000 பெருசான்னு கேட்பாங்க. 9,90,000 இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், பீரோ திறந்து அது ஒரு 10,000 ரூபா, அதை போட்டு நினைக்கலாமா, நம்மகிட்ட எவ்வளோ இருக்குது, 9,90,000 இருக்குது, அதை பார்த்து சந்தோஷப்படலாமே அப்படின்னு நினச்சி சந்தோஷப்படுவீங்களா? நீங்கள் யாராவது சந்தோஷப்படுவீங்களா? இல்லை. எதை தான் நினச்சிட்டு இருப்பீங்க, தொலைந்து போன 10,000 ரூபா போயிடுச்சே, உண்ணாமல் தின்னாமல் 10,000 ரூபா போயிடுச்சே, எந்த படுபாவி எடுத்தானோ தெரியலையே. நீங்கள் எங்கேயா தொலைப்பீங்க, எவனா எடுக்க தான் செய்வான், அவன் அவன் படுபாவி, அவன் உருப்படுவானான்னு சொல்லுவீங்க. ஏன் நீங்கள் தொலைச்சி அவன் எனக்கு பண்ணுவான், ரோட்டில் 10,000 ரூபா கிடக்கு, அவன் எடுத்துகிட்டு போனால் அவன் மோசமானவனா? இல்லை. நாம் என்ன பண்ணுவோம், அவன் உருப்படவே கூடாதும்போம். சரி, எதற்கதை சொல்லுங்கன்னா, உங்களிடத்தில் எவ்வளவு இருந்தாலும் உங்களுடைய மனம் இல்லாதவைகளை குறித்து சிந்தித்து என்ன செய்யும், அதில் தான் மூழ்கி போகும். இப்போ ஒரு நிறைய உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு நம்முடைய பாடி இருக்குது, பாடியில் கை பர்ஃபெக்டாக இருக்குது, தலை பர்ஃபெக்டாக இருக்குது, ஃபேஸ் பர்ஃபெக்டாக இருக்குது, கால் பர்ஃபெக்டாக இருக்குது, எல்லா பாடி ஸ்ட்ரக்சரு பாடி பார்ட்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த கால் பகுதியில் ஒரே ஒரு விரலில் மட்டும் என்ன இருக்குது, ஒரு காயம் வலின்னு வலிக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த சுண்டு வரல் பகுதியில் ஒரு சின்ன புண்ணு, மற்றபடி கையை பாருங்கள் அழகாக இருக்குது, முதுகை பாருங்கள் நல்லா இருக்குது, தலையை பாருங்கள் நல்லா இருக்குது, மூக்கை பாருங்கள், கண்ணை பாருங்கள், காதை பாருங்கள், கழுத்தை பாருங்கள், எல்லாம் நல்லா இருக்குது. இப்போ நீங்கள் எதை பார்த்து சந்தோஷப்பட்டுருப்பீங்க, ஆண்டவரே எனக்கு அருமையான ஒரு தலையை கொடுத்தீரே, முடி குறைவாக இருந்தாலும் கூட பரவாயில்ல, தலையை கொடுத்தீரே, கண்ணை கொடுத்தீரே, மூக்கை கொடுத்தீரே, முதுகை கொடுத்தீரே, கையை கொடுத்தீரேன்னு சொல்லி ப்ரைஸ் பண்ணியிருப்பீங்களே, ஆண்டவரே இந்த மாதிரி ஒரு வலியை கொடுத்துட்டீரே. அப்படி தானே, அது வலிக்கிறது எங்கே வலிக்குது, சுண்டு வரல் தான் வலிக்குது, மொத்த உடல் பகுதி நல்லா தான் இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை நினைத்து ஆள்றீங்க, இந்த மாதிரி ஆகிப்போச்சு, இந்த மாதிரி ஆகிப்போச்சு. இது சரியாக தவறா நீங்கள் பண்ணுறது? ஏன் தவறு? சரி, உங்களுக்கு சுண்டு வரல புண்ணு என்ன பண்ணுவீங்க, என்ன பண்ணுவீங்க? சோத்திர ஆண்டவரே, சுண்டு வரல் வலித்தால் என்ன, என்னுடைய கை அருமையாக இருக்கிற தலை அருமையாக சொல்வீங்க. ஆண்டவரே சுண்டு வலி தாங்க முடியலை, குணமாக்குவீராக, அதானே சொல்லுவீங்க. இதுதாங்க இயற்கை. மனிதனுடைய வாழ்க்கையில் எவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் இல்லாமல் போன ஒன்று தான் அவன் என்ன செய்யும். இப்போ அன்னாளுக்கு குழந்தை இல்லை, குழந்தை இல்லாதனால அவனுடைய ஹஸ்பண்டு கல்யாணம் பண்ணி இன்னொரு அந்த பொம்பளை என்ன பண்ணுறான், திரும்ப ப்ரிக் பண்ணிட்டே இருக்கிறான், அவன் ரொம்ப வேதனைப்படுத்திகிட்டே இருக்கிறான். அப்போ அவன் என்ன பண்ணுறான், கன்சோல் பண்ணுறதுக்காக, காம்ஃபர்ட் பண்ணுறதுக்காக, இந்த மாதிரி நீ இந்த மாதிரி கவலைப்பட்டுருக்கலாம் தப்பு, இந்த மாதிரி நீ இதே நினச்சி கஷ்டப்படக்கூடாது. நான் யார், உனக்கு 10 பிள்ளைகளுக்கு பதிலாக ஒரு 10 பிள்ளை இருந்தால் கூட உனக்கு என்ன வராது, இவ்வளவு சந்தோஷம். அந்த அளவுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஒரு பெர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் உனக்கு அப்படின்னு சொல்கிறார். அதனால் என்ன பண்ணா, அந்த நல்ல வார்த்தையை கேட்டுவிட்டு, ஆண்டவரை இனிமேல் நான் என்ன பண்ணேன், ஒரு குழந்தைக்காக என் ஹஸ்பண்டே 10 குழந்தைக்கு சமானமாக இருக்கார்,
அவள் என்ன சொல்லியிருப்பா, அட போயா, என்ன தான் இருந்தாலும் நீ ஹஸ்பண்டு மட்டும்தான், நான் அழுறது குழந்தைக்காக, நீ 10ல் 20 குழந்தைக்கு சமணமாக இருந்தாலும் நீ யார் தான்? புருஷன்தான். அதனால் எனக்கு குழந்தை இல்லை, அதுக்கு தான் நான் அழுறேன். இதுதான் இயற்கை. அப்போ அந்த மாதிரி ஒரு சூழலில் ஆண்டவர் அவளுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மையை செய்த பிறகுத்தான் அவளால் துக்க முகத்தை என்ன பண்ண முடிஞ்சது, நீக்க முடியுது. அருமையானவளை, இதற்காக இதை சொல்லுங்கன்னா, வாழ்க்கையில் பல நேரங்களில் நம்மிடத்தில் இல்லாதவைகள் நம்மை தொடர்ந்து துன்புறுத்தி கொண்டே இருக்கிறது, தொடர்ந்து துக்கப்படுத்தி கொண்டே இருக்கிறது, தொடர்ந்து வருத்தப்படுத்தி கொண்டிருக்கிறது. அந்த சூழல் நமக்கு எவ்வளவு இருந்தாலும், உறவுகள் இருக்கிறது, நட்புகள் இருக்கிறது, வேறு பல்வேறு விதமான காரணங்கள் சந்தோஷப்பட முடிய இருக்கிறது. அவைகளை பார்த்து நம்மால் என்ன பண்ண முடியலை, சந்தோஷப்பட முடியல, சந்தோஷம் அடைய முடியல. இப்போ என்ன பண்ணலாம், இதுக்கு என்ன பண்ணுறது? நீங்கள் தான் பதில் சொல்லணும். அவர் இந்த 10,000 ரூபாயில் இருக்கிறார். சரி, 10,000 ரூபாய் கிடைச்சிட்டா திருப்தி அடைஞ்சிருவீங்களா? இல்லை. அதுக்கு பல வேறு ஒரு விஷயம் என்ன செய்யும், இது வந்தவொன்னு என்ன பண்ணோம், வேறு ஒன்று வருத்தப்படுத்த ஆரம்பிக்கும். தொலைச்ச 10,000 ரூபாய் கிடைச்சா ஒரு நாள் தான் இல்லையா? அதுக்கு பிறகு இப்போ நான் சமீபத்தில் பாஸ்போர்ட் ரினியூவலுக்காக கொடுத்துருந்தேன். ஒரு சில காரணத்துக்காக நம்ம ஒரு வண்டி ஆக்சிடென்ட் ஆச்சுல்ல, அதனுடைய தொடர்பாக அது இப்போ ரினியூவல் என்ன செய்யலை, ரினியூவல் ஆகாமலே இருந்தது. 1 மாதம் போச்சு, 2 மாதம் போச்சு. துபாயிலேருந்து கூப்பிட்டாங்க, போக முடியல. ஷார்ஜாலேருந்து கூப்பிட்டாங்க, போக முடியலை. அந்த மாதிரி இருக்கிறவள்ள இதை எப்படி இது பண்ணுறேன்னு ரொம்ப ரொம்ப யோசனை பண்ணி தான் மலையளவாக இருந்தது பிரச்சனை. ஒரு சில இடத்துல கேட்ட பொழுதெல்லாம் நிறைய அதுக்கு டெட்லாக்காகவே இருந்தது. ஒன்றும் பண்ண முடியாது சார், அந்த பிரச்சனை கிளியரானதான் என்ன செய்ய முடியும், உங்களுக்கு ரினியூவல் கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னே தெரியலை. யோசனைகளோ பண்ணி திடீர்னு பாஸ்போர்ட் வந்துச்சு 6-8 மாதத்துக்கு பிறகு. எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. சந்தோஷம்னா காலை என்ன செய்ய முடியல, வழக்கமாக கீழே வைக்கிறதில்ல, அன்றைக்கி கீழே வைக்கவே முடியலை. அப்போ வாழ்க்கையில் ரொம்ப எவ்வளோ இதை பற்றி எவ்வளோ நினச்சோம், எவ்வளோ மலை போன்ற ஒரு விஷயம் அப்படியே கொஞ்ச நேரத்தில் டக்குன்னு அவங்களோட சர்ப்ரைஸ் என்னாச்சு வந்துச்சேன்னு. ஆனால் அது என்னங்க, ஒரு நாள் தான், அடுத்த நாள் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. 2 நாள் அந்த பாஸ்போர்ட் எனக்கு முன்னாடி இருந்தது, அந்த டேபிளில் இருந்தனால பார்க்குறவெல்லாம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார் அப்படின்னு. அதுக்கு பிறகு அதை பார்த்து சந்தோஷம் அடையவ முடியுது. இப்போ அது சும்மா இருக்குது. அதனால் நம்ம எதிர்பார்த்தது கிடைச்சிட்டதுனால உடனே என்ன பண்ணிட மாட்டோம், கிடைக்க வேண்டியது கிடைக்கணும். அல்லேலூயா. கிடைக்க வேண்டியது கிடைத்தால் இல்லாமல் இருக்கின்ற காரியங்களை குறித்த வருத்தங்கள் போயிடும். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் சில காரில் இல்லை, அவைகள் நம்மை தொடர்ந்து துக்கப்படுத்தி கொண்டும் வருத்தப்படுத்தி கொண்டும் அதற்கு அப்பால் எவ்வளவு நன்மைகள் நமக்கு இருந்தாலும் அவைகளை அனுபவிக்க முடியாமல் செய்து கொண்டிருப்பதனுடைய காரணம் என்னவென்றால், ஆண்டவரிடத்திலிருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய ஒன்று கிடைக்கவில்லை. அது கிடைத்து விட்டால் அது எது, நான் கேட்டு வாங்கிறதில்லை. நான் கேட்டேன் என்ன தான் கேட்பேன், என்கிட்ட எது இல்லையோ அதைத்தான் கேட்பேன். ஆனால் ஆண்டவர் அதை தந்தாலும் அது எனக்கு எதை தந்து விடாது, ஒரு திருப்தியோ நிறைவையோ சந்தோஷத்தை தந்து விடாது. அருமையான உலக வாழ்க்கையில் நிறைய காரியம் இல்லை 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 என்று இருக்கின்றது. எந்த ஒரு மனிதனுடைய வாழ்விலும் எல்லாம் அவர் கேட்டதெல்லாம் கிடைத்ததுன்னு சொல்ல முடியாது. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கையில் நிறைய ஆசை இருந்தது. ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ஹெட்டாக மாறணும் ஆசைப்பட்டேன், பொலிட்டிஷியனாக மாறணும் ஆசைப்பட்டேன். அதுக்காக தான் வக்கீல் படிக்க போனேன். மும்பையில் இருக்கணும், வக்கீல் படிச்சுக்கிட்டு எல்லாம் பண்ணேன். அது பெரிய பணக்காரனாகணும் ஆசைப்பட்டேன், டாப் லெவலில் வரணும், ரொம்ப ஸ்டேட்டஸ் எல்லாம் அடையணும்னு ஆசைப்பட்டேன். எல்லாம் அடைய வருகிறது மாதிரி இந்த சூழ்நிலை எல்லாமே போயிடுச்சு. ஒரு சட்டக்கல்லூரியில் சேர்ந்து ஒரு டிகிரி முடித்தேன். அடுத்தது ஜூரிஸ் ப்ரூடன்ஸ் எடுத்து படிக்கிறதுக்காக யூனிவர்சிட்டிக்கு போனேன். போகிற வழியே ட்ரிங்க்ஸ் போட்டு போனேன். அதுதான் ரொம்ப டிஃபிகல்ட் சப்ஜெக்ட். மொத்தமே மும்பை யூனிவர்சிட்டிலே ஒரு 27-28 பேர் தான் அந்த சப்ஜெக்டை எடுத்தாங்க டோட்டல். அதுக்கு நிறைய புக்ஸ் கூட கிடையாது. அந்த ஆசையில் எடுத்தேன், அந்த ரூட் சப்ஜெக்ட்லாம் படிக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் கண்டினியூ பண்ண முடியலை, அதனால் படிப்பே விட்டேன். அதை தொடர்ந்து என்னுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் எல்லாமே கொலாப்ஸ் ஆச்சு. நிறைய பிரச்சனை, வாழ்வதற்கு எந்த வழியும் இல்லை. அப்போ நிறைய விஷயங்கள் இல்லை என்று ஆகிவிட்டது. இதற்கு மேல் வாழ்க்கையே இல்லை என்று ஆகிவிட்டது. எதிர்பார்த்த எல்லாம் தோல்வி. உறவுகள் இல்லை, உடலில் வலிமை இல்லை, காசு இல்லை, வாங்கினது திருப்பி கொடுக்க முடியலை, ஸ்டாண்ட் பண்ண முடியலை, எல்லாமே இழக்கப்பட்டு விட்டது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் ஒரு ஆறுதலுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவுடனே எனக்கு எல்லாம் கிடச்சிடல. நான் எதெல்லாம் இழந்தேனோ அதெல்லாம் கிடைக்கல. இழந்த பணம், இழந்த அந்தஸ்து, இழந்த உறவுகள் எல்லாம் கிடைக்கவே இல்லை. ஒன்றுமே கிடைக்கல. திருப்பி கிடைத்ததெல்லாம் இது மட்டும்தான். இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொண்டேன்.
இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொண்டு நான் வாழ்ந்த காலகட்டத்தில் அவ்வப்பொழுது யோசிப்பேன், நான் இதெல்லாம் இழந்திருக்கிறேன், இது எனக்கு கிடைக்கல, இதெல்லாம் அடையணும்னு ஆசைப்பட்டேன், அதெல்லாம் இனி அடையிறதுக்கு வாய்ப்பே இருக்குமோ தெரியல. அந்த நினைவுகள் வரும். ஆனால் அந்த நினைவுகள் என்னை அதிகமாக வருத்துவதில்லை. கொஞ்ச நேரம் ஃபீல் பண்ணுவேன், ஆனால் கொஞ்ச நேரத்துக்குள்ளே ஐ வில் ஃபர்கெட் எவ்ரிதிங். இப்போ எனக்கு என்ன வந்திருக்குது, நீங்கள் அதை டீப்பாக கவனிக்கணும். என்ன வந்திருக்கு? நான் இழந்தவர்களுக்கு பதிலாக என்ன வந்திருக்கு? ஒன்றும் வரல. உடனே ஆண்டோடனே ஒரு பெரிய பங்களா வீட்டில் தங்க வச்சு நிறைய காசு கொடுத்து நிறைய அந்தஸ்து கொடுத்து நீ ஏற்கனவே இதெல்லாம் இழந்து விட்டால் என்னை ஏற்றுக்கொண்டு அப்படின்னாலும் உனக்கு நான் இரட்டத்தனை என்ன செய்கிறேன்? ஒன்றும் தரல. ஒருவேளை சாப்பாட்டுக்கே பெரிய பிரச்சனை. 6 இட்லி சாப்பிட்ற ஆசை இருந்தால் 3 இட்லி தான் சாப்பிட முடியும். 4 இட்லியும் ஒரு வடையும் சாப்பிட ஆசைப்பட்டால் வடையை சாப்பிட்டா காசு பத்தாது. இதான் நிலமைங்க. மத்தியானம் சாப்பிட்டா நைட்டுக்கு சாப்பாடு கிடையாது. மத்தியானம் நான் ஒரு கணபதி மெஸ்ஸுன்னு ஒரு மெஸ்ஸில் போய் ஒரு கேரியரில் வந்து சாப்பாடை வாங்கிட்டு அந்த காலத்தில் அதை 2 நேரம் வச்சு சாப்பிடும். ஏன்னா உயிரை தக்க வைக்கிறது. ஒரே வேளை சாப்பிட்டு முடிச்சிடலாம். புரியுதா உங்களுக்கு? நைட்டுக்கும் வச்சு சாப்பிடுவேன். இடையில கொஞ்சம் பசி வரும், ஒரு கவலத்தை எடுத்து சாப்பிடுவேன். ஒரு ஆசை, வெக்கமாகவும் இருக்கும். என்னடா இந்த வயசில் போயிட்டு ஒரு வேளை சோத்தையெல்லாம் கொடுத்து கூட இவ்வளவு நைட்டில் சாப்பிட்ற சாப்பாடு என்ன செய்ய கொஞ்சம் அட்வான்ஸாக பசி வருது பார்த்தீங்களா? என்ன செய்கிறது? அது ஒன்றும் பெரிய கேக்குக்கெல்லாம் கிடையாது, சாதாரண சாப்பாடு தான். இதுதான் வாழ்க்கை. நல்ல ட்ரெஸ் கிடையாது, நல்ல அக்காமடேஷன் கிடையாது, நல்ல ஃபுட்டு கிடையாது, நல்ல உறவு கிடையாது. இதெல்லாம் இல்லாமல் இருந்தாலும் நான் வாழ்க்கையில் எப்படி இருந்தேன்? அதை குறித்த கவலை இல்லாதபடிக்கு, அதை விடுத்த சோர்வு இல்லாதபடி எவ்வளவோ காரியங்கள் நஷ்டப்பட்டு எவ்வளோ அடையாமல் இருக்கிறது. ஆனால் அதனால் நான் துக்கப்பட்டு கொண்டே இருக்கவில்லை. காரணம் என்றால் என்னுடைய வாழ்க்கையிலே நான் பெற்றுக்கொண்டதனுடைய விளைவாக சில காரியங்கள் எனக்குள்ளே வேலை செய்ததுனால அவைகளை குறித்த வருத்தத்தை என்ன செய்தேன்? அன்று இழந்த நிறைய காரியங்கள் இன்று வரலும் எனக்கு கிடைக்கவே இல்லை. ஆனால் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் அவைகளை குறித்த வருத்தங்களை என்னை மூழ்கடிக்கவில்லை. புரிகிறதா? எதற்கு சொல்ல? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்வில் ஏற்றுக்கொண்டபடினாலே அவரிடத்திலிருந்து நான் சில காரியங்களை பெற்றுக்கொண்டேன். அந்த காரியங்களுக்கு சில தன்மைகள் இருந்தது, சடன் ஆஸ்பெக்ட்ஸ் அதில் இருந்தது. அவைகள் என்ன செய்யவில்லை? என்னிடத்தில் இல்லாதவைகளை குறித்து எண்ணி வருந்த என்னை அனுமதிக்கவில்லை. என்னுடைய சொந்த குடும்பத்தை பிரித்தே நான் நீண்ட காலம் இருந்தேன் தனியாக. என்னுடைய சகோதரனுக்கு திருமணம் நடக்கின்ற பொழுது நான் பாண்டிச்சேரியில் தான் இருந்தேன், போகலை. அதுதான் அன்றைய நிலைமை. அந்த விதமாகலாம் காரியங்கள் இருந்தது. ஆனாலும் அந்த காலகட்டத்தில் பீச்சில் உட்காந்து ஒரு திண்ணையில் உட்காந்து பாடிட்டு இருந்தேன். எங்கள் ஊரில் யாருக்கு திருமணம்? எங்கள் சொந்த சகோதரனுக்கு. போக முடியாத சூழல். ஆனால் நான் பீச்சில் என்ன பண்ணேன், அந்த லீக் ஆஃப் சொல்லிட்டு ஒரு ஹோட்டலுக்கு முன்னாடி ஒரு திண்ணையில் உட்காந்து கடவுள் ஒரு நண்பர் வந்திருந்தார். அவர் ஜெபம் பண்ண சொன்னார். அவருக்கு ஜெபம் பண்ணிட்டு அவர் அனுப்பி வச்சு நான் பாடிட்டு உட்காந்துருந்தேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடினா அதனுடைய விளைவாக எனக்குள் வந்தவைகளை கொண்டு என்னிடத்தில் இல்லாதவைகளை குறித்த வருத்தங்களை என்ன செய்தேன்? நான் மறந்தேன். அப்போது என்ன நடைபெறுகிறது என்றால், வாழ்க்கையில் நமக்கு சில காரியங்கள் இருந்து இழக்கப்பட்டிருக்கலாம், சில காரியங்கள் அடைய விரும்பி அடைய முடியாமல் போயிருக்கலாம். ஆனால் அவைகளுக்கு நடுவில் நாம் ஒரு நிறைவுள்ள வாழ்க்கையை வாழணும், ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழணும். இதை எப்படி சாத்தியமாகிறது என்றால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்கிற பொழுது சில நன்மைகள் நம்முடைய வாழ்வில் வருகிறது, நம்முடைய ஆத்மாவுக்கு வருகிறது. அல்லேலூயா. அது பொருளாதார ரீதியாக என்று சொல்ல முடியாது, அந்தஸ்து ரீதி என்று சொல்ல முடியாது, ஆஸ்தி ரீதி என்று சொல்ல முடியாது. அது இன்வெளி தட் இஸ் ஹேப்பனிங். உள்ளுக்குள்ள அந்த வருகிற நன்மைகளை 3 நன்மைகளை மட்டும் உங்களுக்கு சொல்ல முடியும். ஒன்று, இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பொழுது அவருடைய வார்த்தை நமக்குள் வருகிறது. அல்லேலூயா. ஒரு வார்த்தை தொடர்பு வருகிறது, ஒரு வார்த்தை வாழ்க்கை. அந்த வார்த்தைக்குள்ள ஜீவன் இருக்கிறது. ஆதியில் என்ன இருந்தது? வார்த்தை. அந்த வார்த்தையில் என்ன இருந்தது? ஜீவன். அது யாராக இருந்தது? தேவனாக இருந்தது. அவர் தேவனோடு இருந்தார். அவர் தான் மாம்சமாய் வந்தார். அப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது என்னுடைய வாழ்க்கையில் என்ன வருகிறது? த வேர்ட், வார்த்தை. அந்த வார்த்தை எனக்குள்ளே வருகிற பொழுது அந்த வார்த்தைக்கு என்ன இருக்கிறது? ஒரு பெரிய வல்லமை. அப்போது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது சில காரியங்கள் என்னை ஆளுவதற்கு ஆரம்பிக்கிறது. அதுவரையிலும் என்னை ஆசைகள் ஆண்டு கொண்டிருந்தது, எண்ணங்கள் ஆண்டு கொண்டிருந்தது, என்னுடைய நினைவுகள் ஆண்டு கொண்டிருந்தது, என்னுடைய சூழல்கள் ஆண்டு கொண்டிருந்தது. எனக்கு என்ன இருக்குதோ அதனுடைய அடிப்படையில் எனக்கு சந்தோஷம் சமாதானம் இருக்கும். எங்களுக்கு என்ன இல்லையோ அதுக்கேற்றபடி என்னுடைய முடிவுகள் இருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது 3 முக்கியமான ஆளுகைகள் ஆரம்பிக்கிறது. ஒன்று வார்த்தையின் ஆளுகை, இன்னொன்று பரிசுத்தத்தின் ஆளுகை, இன்னொன்று தேவ ஆவியின் ஆளுகை. அல்லேலூயா. இதுதான் ரியல் எக்ஸ்பீரியன்ஸ். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது வார்த்தை வருகிறது.
வார்த்தை வருகிற பொழுது, இந்த வார்த்தை ஆத்துமாவில் வேலை செய்யும் பொழுது, நமக்கு எவைகள் இல்லாமல் இருந்தாலும் கூட இந்த வார்த்தை இருக்கிறபடினாலே அவைகள் நம்மை நிமிர்ந்து நிற்க வைக்கிறது. அல்லேலூயா. இட்ஸ் அ மேஜிக். இதை எல்லாராலும் கண்டுபிடிக்க முடியாது, எல்லாராலும் கண்டுபிடிக்கும். ஆனால் அந்த ஆவிக்குரியவன், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவனுக்குள்ள ஒரு வார்த்தை வந்து விழுகிற பொழுது அந்த வார்த்தை என்ன பண்ணிடுதுன்னா அவனை ஆள ஆரம்பிக்குது. அவனை ஆளுகை செய்ய ஆரம்பித்தோடனே இதுவரையிலும் அவனுக்கு எவைகள் இல்லையோ அதை ஆளுகை பண்ணிட்டு இருந்து, இது இல்லை பார்த்தியா, இல்லை பார்த்தியா, இல்லை பார்த்தியான்னு. ஆனால் இப்பொழுது என்ன நடைபெறுகிறது? வார்த்தை ஆள ஆரம்பிக்கிறது. வார்த்தை ஆள ஆரம்பித்த உடனே அவனுக்குள்ள ஒரு பெரிய உற்சாகம், ஒரு உத்வேகம், அவனுடைய எண்ணங்கள் மாறுக. ஏன்னா வார்த்தைக்கு என்ன பவர் இருக்குன்னா, உபாகமம் 8:3 என்ன சொல்லுன்னா, மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, man does not live by bread alone but every word that is proceeding from the mouth of God. தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்போ என்ன, வார்த்தைக்கு வாழ வைக்கிற வல்லமை இருக்கிறது. அந்த வார்த்தை இயேசு கிறிஸ்துவின் சமூகத்திலிருந்து வருகிறது, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிறது. இது நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறுகிற பொழுது நமக்கு நடக்கும். புரிகிறதா? பைபிள் வழியாக வரும், பிரசங்கள் வழியாக வரும், போதனைகள் வழியாக வரும். நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை சிந்திக்கும் பொழுது அவைகள் வரும். அது வந்தால் என்ன நடக்கும்னா, அதுதான் வார்த்தை வந்த அடையாளம். வார்த்தை வந்தால் வாழ வைக்கும். வார்த்தை வந்து என்னை வாழ வைக்க வருகிற பொழுது என்னை வாழ விடாமல் செய்து கொண்டிருக்கிறது எது சொல்லுங்கள்? என்கிட்ட என்ன இல்லையோ அது. என்கிட்ட அந்த அந்தஸ்து இல்லை, என்கிட்ட பணம் இல்லை, என்கிட்ட ஹெல்த் இல்லை, எனக்கு நல்ல உறவு இல்லை, எனக்கு நல்ல நட்பு இல்லை, இவைகள் தான் என்னை ஆண்டு கொண்டு இருக்கிறது. இந்த மாதிரிப்பட்ட ஒரு சூழலில் தேவனுடைய சமூகத்திலிருந்து ஒரு வார்த்தை எனக்குள்ளே வந்த உடனே வார்த்தை என்ன பண்ண ஆரம்பிச்சது? டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிருது. இது எல்லாத்தையும் என்ன பண்ணிடுது? கீழே சப்டியூ பண்ணிடுது. ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, நான் அந்த நவீனா இல்லை, ரத்னா லாட்ஜின்னு ஒரு லாட்ஜில் தங்கியிருந்தேன். ஏறக்குறைய ஒரு வருடம் தங்கியிருந்தேன். அப்போது வேறு ஒரு வேலையும் செய்யலை, படிக்கிறது ஜெபிக்கிறது சிந்திக்கிறது, அதான் வேலை. அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பல நேரங்களில் நான் நூற்றுக்கணக்கான பாடலை ஏற்றினேன். எல்லா பாடலும் நீங்கள் கேட்கும்படியாக இருக்காது. பாடப்பட்ட காலங்களில் எனக்கு ஒரு பெரிய ஆத்ம திருப்தியாக இருந்தது. அதில் ஒரு சில பாடல்களை உங்களிடத்தில் நான் பாடியிருக்கிறேன். ஆயிரக்கணக்கில் பாடினாலும் எல்லா பாடலும் நீங்கள் கேட்கும்படியாக இராது. ஆனால் அந்த மாதிரி அந்த காலத்தில் பாடுற வேளையில் பிசாசானவன் என்னை பார்த்து கேட்குறது மாதிரி நான் கொஞ்சம் கற்பனை பண்ணுவேன். லிட்டரலாக பிசாசு வந்து என்ன பண்ணலை, என்கிட்ட பேசலை. ஆனால் அந்த ஒரு என் மனதுக்குள்ளே அந்த சிந்தனை வரும். பிசாசு வந்து கேட்பாட, பாவி நீ எதுக்குடா பாடுற, நீ எதுக்கு சந்தோஷப்பட்டு கிடக்கிற, அந்த டேபிள் அடிச்சுக்கிட்டு அந்த பைபிளை தட்டி தட்டி பாடி இதெல்லாம் என்ன பண்ணி, உனக்கு என்ன நடந்து போச்சு, உனக்கு என்ன நடந்திருக்கு, உன் நிலமை ஒன்றுமே மாறலை, இருந்த நிலமை மாறலை, வாங்கின கடன் ஒன்று கூட திருப்பி கொடுக்கலை, அடுத்த வேளை சாப்பாட்டு இன்னும் உனக்கு வசதி ஏற்படலை, உன் சொந்த குடும்பத்தில் ஒரு நன்மை இது நடக்கவே இல்லை, உனக்கு நல்ல சட்டம் கிடையாது, ஒரு நல்ல சாப்பாடு கிடையாது, நல்ல சூழல் கிடையாது, ஒன்றுமே கிடையாது, எதுக்கு இந்த பாட்டு பாடிட்டு கிடக்குற? பிசாசா என்ன பார்த்தீங்களா, உனக்கு ஒரு நிலைமையும் மாறலையே, ஒரு நிலைமையும் மாறாத பொழுது நீ எப்படி சந்தோஷமாக இருக்கிற, என்ன நடந்து போச்சுது, உனக்கெல்லாம் வெக்கம் இல்லை? யார் கேட்குற மாதிரி? பிசாசுக்கு என்ன ஏதாவது ஒரு சந்தோஷம், ஒரு சோர்ஸ் இருக்கணும்ல. ஒன்றுமே இல்லாமல் மெண்டல் மாதிரி என்ன பண்ணிகிட்டு இருக்கிற, பாடிக்கிட்டு சோத்திரம் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த லாட்ஜில் வேலை செய்கிற பசங்கள்லாம் வந்து அவனுக்கு பலவிதமாக டிப்ரெஷனில் இருப்பாங்க. ஊரை விட்டு ஓடி வந்த பசங்களாக இருப்பானுங்க, அம்மா அப்பா விட்டு, ஹஸ்பண்டை ஒய்ஃபை விட்டு ஓடி வந்த பசங்க ஆட்களாக இருப்பாங்க. அவனு வந்து நான் பாடிட்டு இருக்க பாடும் அவனுக்கு ஒரு பெரிய மனசு கஷ்டம். என்ன இந்த ஆள் வந்து என்ன பண்ணுறான், ரூம் போட்டு என்ன பண்ணுறான், பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறாரே, எவ்வளோ ஜாலியான ஆள் அப்படின்ட்டு. என் வீட்டுக்குள்ளே நிறைய பாட்டில் இருக்கும். என்ன பாட்டில் தெரியுமா? எவனா பார்த்தா தப்பாக நினைப்பான், எல்லாமே பிராண்டி பாட்டில் தான். என்ன பாட்டில்? அக்கம் பக்கத்து ரூமில் உள்ள என்ன பண்ணுவான், தண்ணி அடிச்சுட்டு வெளியே வச்சுருப்பான்ல, அந்த பாட்டிலை கழுவி நான் என்ன பண்ணியிருப்பேன், தண்ணி பிடிச்சி வச்சுருப்பேன். புரிகிறதா? பக்கத்தில் உள்ள பெரிய பெரிய பாட்டில் வாங்கி சாப்பிட்டு என்ன பண்ணுவான், வெளியே வச்சுட்டு போவான். நான் என்ன பண்ணுவேன், என் வசதிக்கு நான் டைம் டு டைம் பாட்டில் மாற்றிட்டு இருப்பேன். ஏன்னா புதுசு புதுசாக கிடச்சிட்டு இருக்குது. குடிக்கிறது இதுதான், பச்சை தண்ணி தான், அந்த பைப்பில் வர தண்ணி தான். அப்போ அவனுங்க பார்த்துட்டு ரொம்ப ஜாலியாக இருக்கிறான்னு சொல்லிட்டு போவானுங்க, கேட்கவும் செய்வானுங்க, ரொம்ப ஜாலியாக இருக்கீங்க சார் அப்படின்னு. என் நிலமை உனக்கு தெரிஞ்சால் தானே அப்படின்னு. ஆனால் பிசாசு வந்து என்ன பார்த்து என்ன பண்ணுவான்னா, இந்த மாதிரி ஒரு நிலைமையிலேருந்து பாடிட்டு இருக்கிறியே, காரணம் என்ன? எனக்கு கூட சிலவேளை அழுகையும் வரும், கொஞ்சம் சிரிப்பும் வரும், சிலவேளை அழுகையும் வரும். ஒன்றுமே வாழ்க்கையில் நடக்கலை, நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், பாடிக்கிட்டு சந்தோஷப்பட்டுருக்கிறேன் அப்படி. ஆனால் அந்த பாடலுக்கும் சந்தோஷத்துக்கும் காரணம் என்ன? வார்த்தையின் ஆளுகை.
கட்டுக்கட்டாக எழுதி அடிக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி அதனுடைய கட்டுகள் எங்கள் வீட்டில் இருக்குது. அவ்வப்பொழுது வருகிற சிந்தனைகள் இரவெல்லாம் உட்காந்து எழுது. ஒரு புக் கூட வெளியே வராது, வெளியே பிரசங்கம் பண்ணுற வாய்ப்பு கிடையாது. ஆனால் அந்த வார்த்தைகள் உள்ளே வந்த உடனே உலகத்தில் எல்லாமே எனக்கு ஒன்றா கிடைச்சிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடுது. வேறு ஒன்றும் கிடைக்கல. ஆனால் மனசுக்குள்ளே ஒரு பெரிய சந்தோஷம். பாட ஆரம்பிக்கிறேன், துதிக்க ஆரம்பிக்கிறேன், ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன், நிறைய சிந்தனைகளை பெற ஆரம்பிக்கிறேன். உலகத்தில் நிறைய பேருக்கு கிடைக்காதவைகளை இப்போ பெற்றுக்கொண்டு போய் நான் ஃபீல் பண்ணுறேன். இது காரணம் என்ன? பிகாஸ் ஆஃப் த பவர் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய வார்த்தையின் வல்லமை. அந்த வார்த்தை எனக்குள்ளே வந்த உடனே என்னால் என்ன பண்ண முடியலை? சும்மா இருக்க முடியல, சோர்ந்து போய் இருக்க முடியலை, வாழ்க்கையை நினைத்து கொண்டு இருக்க முடியல, இல்லாதவளை குறித்து கவலைப்பட்டு கொண்டு இருக்க முடியவில்லை. அந்த வார்த்தை வந்து என்ன செய்கிறது? டாமினேட் பண்ண ஆரம்பிக்கிறது. அப்போது வார்த்தையினுடைய வல்லமை வந்து கிரியை செய்யும் பொழுது உங்களிடத்தில் இல்லாதவைகளை குறித்த அந்த காரியம் என்ன செய்யாது? உங்களை ஆளுகை செய்ய முடியாது. அதனால தான் நாம் வந்து உண்மையான மறுபிறப்பை பெற்று தேவனுடைய வார்த்தைகளை புசிக்கிற அனுபவிக்கிற அனுபவத்துக்கு வர வேண்டும். மனிதன் அப்பத்தினால மாத்திரமில்லை. ஆமாம், அந்த வார்த்தை வரவில்லை. உங்களுக்கு நான் இதை திரும்ப பல முறை சொல்லியிருக்கேன். உங்களுக்கு என்ன சோர்வு இருந்தாலும் சரி, என்ன சோகம் இருந்தாலும் சரி, என்ன அதிருப்தி இருந்தாலும் சரி, என்ன கோபம் இருந்தாலும் சரி, வார்த்தைக்கு முன்னால் நிற்க முடியாது. அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில் நான் அவ்வளோ அடிக்கடி உங்களுக்கு நான் பகிர்ந்துருக்கிறேன். எத்தனையோ காலகட்டங்களில் நான் காலை எழும்பி போகும்போது எனக்கு நிறைய சோர்வு இருக்கும், நிறைய அதிருப்தி இருக்கும், கோபமும் இருக்கும். சில வேளை வாழ்க்கையின் மேலே ஒரு பெரிய விரக்தி இருக்கும். இத்தனை சுமந்து கொண்டு போகும்பொழுது நினைப்பேன், இந்த மணலை நீங்குவது எத்தனை நாளாகும் தெரியலையே. ஏன்னா நிலைமைகள் அப்படி இருக்கிறதல்லவா. சூழல்கள் மாறுவது எப்பொழுது? இந்த சூழல்களை மாறி நான் சந்தோஷமாக இருப்பது எப்படிங்கிற எண்ணம் வரும். ஆனால் நான் செல்லுகின்ற இடத்துல ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஜெபிக்கும் பொழுது, நான் பேசும் பொழுது கொஞ்ச நேரத்தில் எனக்குள்ளே என்ன வரும்? வார்த்தை வரும். வார்த்தை வந்த பிறகு அதிருப்தியை என்ன பண்ண முடியலை? தக்க வைக்க முடியலை. சோர்வை தக்க வைக்க முடியலை. என் மைண்டு சொல்லுது, அதை என் மூளை சொல்லுது, உன் நிலைமை அப்படி தான் இருக்குது, நீ வந்த வேளை எப்படி இருந்தியோ அதே மாதிரி தான் மறுபடியும் போகிற வேளையும் உன்னுடைய வாழ்க்கை என்ன செய்யும்? இருக்கும். ஆனால் அந்த வார்த்தை உள்ள வந்தோடனே என்ன பண்ணிடுச்சுது? கோபத்தை எடுத்துச்சுது, வருத்தத்தை எடுத்துச்சுது, சோர்வை எடுத்துச்சு, விரக்தி எடுத்துச்சு. தட்ஸ் அ பவர் ஆஃப் த வேர்ட். அல்லேலூயா. எனவே நீங்கள் வார்த்தையை பெற்றுக்கொள்ளுகிற அந்த ஆவிக்குரிய அனுபவத்துக்குள் இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளுக்கு இன்றைய காலகட்டத்தில் மக்கள் எப்பொழுதுமே வாக்குத்தத்தை தான் கேட்டிருக்கிறாங்க. ஆறுதலாக யாராவது பேசணும், ஆதரவாக ஏதாவது பேசணும், உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்க போகுதுன்னு பேசணும், இதைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நமக்கு பேசப்பட வேண்டிய வார்த்தை என்ன? தேவன் பேசணும், அவ்வளோதான். அவர் எதை பேசுவாரோ, என்ன பேசுவாரோ, எப்படி பேசுவாரோ அது மேட்ரு கிடையாது. என் தேவனாகிய கர்த்தருடைய வாயிலிருந்து எந்த மாதிரி வார்த்தை வந்தாலும் அது இந்த ஆத்மாவுக்குள்ளே வருகிற பொழுது அந்த ஆத்மாவை ஆளுகை செய்துவிடும். அல்லேலூயா. அப்போ வார்த்தை வாழ்க்கை உடையவளாக இருக்க வேண்டும். அப்போ அந்த வார்த்தைக்கு என்ன வருது? ஒரு வல்லமை வந்தவுடனே என்ன பண்ணிடுது? சோர்வு, சோகம், அதிருப்தி, கோபம், எரிச்சல் எல்லாவற்றையும் தூக்கி வீசுகிறது. சரி, இது எவ்வளோ காலம் இருக்குங்க? யோசிங்க. இப்போ நாம் ஒரு நாள் ஒரு பிரசங்கத்தை கேட்குறோம், கேட்டோன்னே கோபம் எல்லாம் போயிடுச்சு, எரிச்சல் போயிடுச்சு, விரக்தி போயிடுச்சு, துக்கம் போயிடுச்சு, சோர்வு போயிடுச்சு, உற்சாகம் வந்துச்சு. ஹவு லாங்? கொஞ்ச நேரம் தான். என்ன பிரதர் கொஞ்ச நேரம் தான்? அப்படி கொஞ்ச நேரம் இல்லைன்னா நம்ம அடுத்த பிரசங்கக்கு வர வேண்டிய தேவையில்லையே, இல்லையா? பெரும்பாலும் நம்ம எதுக்கு இங்கே வரோம்? வார்த்தை கேட்கணும் வரோம்ல. இப்போ நம்ம ஒரு நாள் கேட்குற வார்த்தையை கேட்டோன்னு we are encouraged, now we are strong. இந்த வார்த்தை வந்து இனி நமக்கு வாழ்நாள் முழுதுக்கும் போதுமா? சொல்லுவோம், ஆமாம் வார்த்தை வந்து நிரந்தரமானது, இறுதி வரை இருக்குமே. இல்லை, நான் அந்த அர்த்தம் வேறு. தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நீங்கள் அவரோடு பேசி வாழ்கிற பொழுது வார்த்தை உங்களுக்குள்ளே வரும். அந்த வார்த்தை உங்களை பலப்படுத்தும், திடப்படுத்தும். ஆனால் அதுவும் போக போக என்ன செய்யும்? நான் ஒரு உண்மையை சொல்கிறேன், நீங்கள் அதை தப்பாக புரிஞ்சிக்கூடாது. போக போக என்ன செய்யும்? அந்த பலம் குறையும். உங்களுக்குள்ள இருந்த சோர்வு, சோகம், பலவீனம் எல்லாம் போனது மாதிரி இருக்கும். ஆனால் சில மணி நேரங்களுக்கு பிறகு மறுபடியும் என்ன வரும்? அப்போ என்ன? வாட்ஸ் த யூஸ் ஆஃப் திஸ் வேர்ட்? புரியுதா உங்களுக்கு? என்ன புரியுது? அதாவது ஒட்டுமொத்தமாக ஒரு முறை நம்ம வார்த்தை கேட்டவுடனே இனி நமக்கு வாழ்க்கையில் சோகமே இல்லை, சோர்வு இல்லை, சஞ்சலமே இல்லை. அது வந்து ஒரு மண்ணாவை போல. அல்லேலூயா.
அந்த மன்னாவை நாம் சாப்பிடுகிற பொழுது அது என்ன செய்கிறது? இட் கிவ்ஸ் அஸ் எ நியூ ஸ்ட்ரென்த். ஆனால் அந்த ஸ்ட்ரென்த் வந்து அப்படியே பல வருஷத்துக்கு இருக்குது. அப்படி இருக்கிறது வந்து நம்ம வந்து ஒரு வாரம் கேட்ட பிரசங்கமே நம்ம வாழ்நாளுக்கு போதும் தானே. அதுக்கு பிறகு ஒருபோது நம்ம பிரசங்கிக்க வேண்டிய தேவையில்லை. ஆனால் இதில் இருக்கிற ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொன்னால், அந்த வார்த்தை வந்து எனக்கு கொடுத்த உற்சாகம், அந்த வார்த்தை கொடுத்து எனக்கு கிடைத்த உத்வேகம், அந்த வார்த்தை எனக்கு கொடுத்த தைரியத்தில் என்ன பண்ணுறேன்னா, இன்றைய சூழலை நான் கடந்துட்டேன். புரிஞ்சிட்டிங்களா? இப்பொழுது எனக்குள்ளே நிலவிக்கொண்டிருந்த சூழலை நான் என்ன பண்ணேன்? கிராஸ் பண்ணிட்டேன். இந்த ஆட்டை கடந்துட்டேன். அதற்கு பிறகு வார்த்தை என்ன செய்கிறது? போக 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 என் மனசுக்குள்ளே மறுபடியும் என்ன வருகிறது? சோறு வருகிறது. தட் இஸ் பீங் ரிப்பீட்டட். திரும்ப வருது. ஆனால் அதுக்குள்ளே நான் என்ன பண்ணிட்டேன்? வார்த்தையை பெற்று பலமடைந்து அந்த அழுத்தமான அந்த நெருக்கமான சூழலை என்ன பண்ணிட்டேன்? கடந்து போயிட்டேன். அதுக்கு அடுத்து இன்னும் வார்த்தை வரும். அல்லேலூயா. சோறு வரலாம், சோகம் வரலாம், மறுபடியும் நினைவுகள் வரலாம். நாம் அப்படியே வந்து ஸ்டேபிளாக இருக்க முடியாது. ஆனால் வரட்டும், தேவனுடைய வார்த்தையும் வரும். அல்லேலூயா. நம்ம காலைல சாப்பிட்டு அதுக்கு பிறகு சாப்பிடவே இல்லையா? சாப்பிட்டோன்னே என்ன போகுது? சாப்பிட்டோன்னே பசி போயிடுதில்ல, ஸ்ட்ரென்த் வந்துச்சு. அதுக்கு பிறகு ஒரு நாள் சாப்பிட வேண்டாமா நீ? இல்லை, மத்தியானம் வரவில்ல, மறுபடியும் பசி வரும். பசி வந்தால் மறுபடியும் அடுத்த சாப்பாடு உண்டு. காலை சாப்பாடு, மதிய சாப்பாடு, அப்புறம் இரவு சாப்பாடு, இடையில பல விதமான சாப்பாடு இல்லையா? அப்போ பசியும் ஆகாரம் மாறி மாறி வந்துக்கிட்டு தான் இருக்கும். அதுபோல் நாம் உலகத்தில் சோர்வடைகிறதும், சோகம் அடைகிறதும், வருத்தம் அடைகிறதும், நாம் குழப்பம் அடைகிறதும் இவைகளும் நடக்கத்தான் செய்யும். நடந்தால் நாம் என்ன செய்யணும்? அதை மேற்கொள்ளுகிறோம். அதற்கு ஆண்டவருடைய வார்த்தை வந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. ஒரே ஒரு நாள் மட்டும் ஆண்டவர் வார்த்தை கொடுத்து விட்டு என்ன செய்கிறதில்ல, போயிடுறதில்ல. மறுபடியும் வார்த்தை வரும். அப்போ நம்ம தொடர்ந்து என்ன செய்ய? கான்ஸ்டன்ட்லி வி ஹேவ் டு ஹேவ் டச் வித் காட். தேவனோடு ஒரு தொடர்பு இருக்கணும். அந்த வார்த்தை தொடர்பை வைத்து கொண்டே இருக்க வேண்டும். ஆக வார்த்தைகள் எதிர்பாருங்கள், வார்த்தைகளால் வாழுங்கள். வார்த்தைக்கு இருக்கிற தன்மை என்றால், மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் வாழ்கிறான். அந்த வார்த்தை வாழ வைக்கும். எனவே தேவனை நம்முடைய வாழ்விலே நாம் பெற்றுக்கொள்கிற பொழுது அதனால் நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய நன்மை என்னவென்றால் வார்த்தை. தேவன் நம்மோடு ஒவ்வொரு சூழலும் தம்முடைய வார்த்தையின் சம்பந்தப்படுகிறார். அந்த வார்த்தை நம்மை வாழ வைக்கும். தொடர்ந்து நாம் வார்த்தையை பெற்றுக்கொண்டிருப்போம். வாழ்க்கையுடைய சூழல் திரும்ப திரும்ப நமக்கு வருத்தத்தையும் சோர்வையும் கொடுத்தாலும் திரும்ப திரும்ப நம்ம என்ன பண்ணிகிட்டு இருப்போம்? திடப்பட்டு கொண்டே இருப்போம். வார்த்தை வருகிற பொழுது நாம் அந்த கடினமான சூழலை என்ன செய்து விட்டோம்? கடந்து போய்விட்டோம். அடுத்த சூழல் வந்து அதற்கு ஆண்டவர் வார்த்தை கொடுப்பார். உலகத்தில் வாழ்கிற காலம் வரைக்கும் இது வந்து திருப்பி திருப்பி நடந்து கொண்டு தான் இருக்கும். நித்தியத்தில் போய் சேர்றது வரைக்கும். இரண்டாவதாக பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்கிற பொழுது நெக்ஸ்ட் என்ன கிடைக்குன்னு சொன்னால், 1 Corinthians 1:31 வாசித்து பார்க்கும் பொழுது, அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் ஆனார். ஹீ இஸ் அவர் ஹோலினஸ். இயேசுவினால் என்ன வரும்னா அற்புதம், அதிசயம்னு சொல்லுவாங்க. வியாதி குணமாச்சுது, வியாபாரம் ஆசீர்வதிக்கப்பட்டது, வேலை கிடச்சிச்சு, இந்த மாதிரி நிறைய காரியங்களை சொல்லுவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதனால, அதாவது primarily what we are getting the holiness பரிசுத்தம் உங்கள் வாழ்க்கையில் வரும். அல்லேலூயா. பரிசுத்தம் வந்தால் என்ன நடக்கும் தெரியலையே. பரிசுத்தம் உங்களுக்குள்ளே வந்து என்ன நடந்திருக்கு சொல்லுங்கள்? பரிசுத்தம்னாலே நமக்கு அது கொஞ்சம் ரொம்ப விரும்புகிற மாதிரி சப்ஜெக்டே இல்லை, அப்படி தானே? ஒரு மருந்து மாதிரி ஒரு ஃபீலிங். ஒரு பிரியாணியை பற்றி பேசுகிறவில்லை, ஒரு கேக்கை பற்றி பேசுகிறவில்லை, ஒரு ஐஸ்கிரீம் பற்றி பேசுகிறவில்லை, இல்லைன்னா ஒரு இன்வைட்டை பற்றி பேசுகிறவில்லை, வருகிற சந்தோஷம் இதில் வரதில்லை. ஒரு மருந்தை பற்றி பேசுகிறவில்லை, வராது. அதுபோல் தான் பல ஆசீர்வாதங்களை கொடுத்து பேசுகிறவில்லை, வருகிற ஒரு சந்தோஷம் இதில் வரதில்லை. பரிசுத்தை பற்றி. பரிசுத்தம்னா என்ன? முதலாவது, வாட் கைண்ட் ஆஃப் ஐடியா யூ ஹேவ் அபவுட் த ஹோலினஸ்? ஹோலினஸ் என்னங்க ஐடியா வச்சுருக்கிறீங்க? பாவத்தை குறித்த உணர்வு. சரி, நன்றாக சொன்னீர்கள். தேவன் நம்மோடு இருக்கிறார், நல்ல சுபாவம். அப்போ பரிசுத்தோன்னா நம்ம நல்ல சுபாவத்தோடு இருக்கணும், பாவத்தை கொடுத்த உணர்வோடு இருக்கணும். இது கொஞ்சம் கஷ்டமாக இல்லை? நல்லா ட்ரெஸ் பண்ணி நல்லா சாப்பிட்டு நல்லா இருக்கணும், ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷம் வருது. பரிசுத்தமாக இருக்கணும், ஒழுங்காக இருக்கணும், பாவம் செய்யாமல் இருக்கணும், நல்ல சுபாவத்தோடு இருக்கணும். இப்படி நினைக்கிறவில்லை எப்படி இருக்குது? சந்தோஷமாக இருக்கும். யோசனை பண்ணி பாருங்கள். பரிசுத்தம்னா என்னங்க யோசனை? தப்பு பண்ணக்கூடாது, நல்லது செய்யணும், கெட்டது செய்யக்கூடாது.
கெட்டதை பேசக்கூடாது, கெட்டதில் ஈடுபடக்கூடாது. இதுதான் பரிசுத்தம். இதை நினச்சி என்னங்க நம்ம சந்தோஷப்படுறது? இது ஒரு என்ன பண்ணுது, நமக்கு ஒரு சீரியஸ்னஸை கொடுக்க. அப்படி தானே? ஐயோ நம்ம ரொம்ப பார்த்து செய்யணும், பார்த்து வாழணும், யோசி பேசணும். ஏன் ஆண்டவருக்கு பிடிக்காது அப்படின்னு. ஆனால் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஹோலினஸ்? ஹோலினஸ்ஸுங்கிறது நம்ம ரொம்ப கரெக்டாக வாழுகிற ஒரு வாழ்க்கை தான் நம்ம நினைக்கிறோம். இல்லை, ஹோலினஸ்ஸுங்கிறது பரிசுத்தத்துக்கு பின்னால் வேறு நிறைய விஷயங்கள இருக்கிறது. பரிசுத்தத்துக்குள்ளே தான் சந்தோஷம் இருக்குது. பரிசுத்தமாக இருக்கிறன்னு என்னங்க அர்த்தம்? சந்தோஷமாக இருக்கிறேன். ஏன்னா பரிசுத்தத்துக்குள்ளே தான் ஆண்டவர் சந்தோஷத்தை வச்சுருக்கிறார். பரிசுத்தத்துக்குள்ளே தான் சமாதானம் இருக்குது. பரிசுத்தத்துக்குள்ளே தான் நம்பிக்கை இருக்குது. பரிசுத்தத்துக்குள்ளே தான் குற்றமற்ற உணர்வு இருக்கிறது. கில்ட்டி கான்சியன்ஸ் கிடையாது. இந்த 4 விஷயங்களும் மிக முக்கியமாக எதற்குள்ளே இருக்குது? பரிசுத்தக்குள்ளே. இதுக்குள்ளே தான் காட்ஸ் ஃபெல்லோஷிப் இருக்குது. புரிகிறதா? இப்போ பரிசுத்தமாக இருந்தால் என்ன அர்த்தங்க? இப்போ சொல்லுங்கள், பரிசுத்தமாக என்ன அர்த்தம்? ஜாக்கிரதையாக, பொய் சொல்லாத, சண்டை போடாத, தப்பாக பேசாத, வாய் அடக்கிட்டு உட்காரணும், சகிச்சுட்டு உட்காரணும், பொறுத்துக்கிட்டு உட்காரணும், ஆசைப்படக்கூடாது, இச்சைக்கெல்லாம் என்ன செய்யக்கூடாது, இழுபட்டு போகக்கூடாது, தப்பாக இருந்தாலும் பார்க்கக்கூடாது, தப்பாக இருந்தாலும் கேட்கக்கூடாது, ஒழுங்காக இருக்கணும். இல்லைன்னா ஆண்டவர் என்ன பண்ணிடுவார்? ஒரே போட்டுருவார். இதுதான் பரிசுத்தம். இல்லைங்க, பரிசுத்தமாக இருக்கிற என்னங்க அர்த்தம்? சொல்லுங்க. பரிசுத்தமாக இருக்கிற சந்தோஷமாக இருக்கிறது, பரிசுத்தமாக இருக்கிற சமாதானமாக இருக்கிறது, பரிசுத்தமாக இருக்கிற நம்பிக்கையோடு இருக்கிறது, பரிசுத்தமான கர்த்தரோடு இருக்கிறது. நீ பரிசுத்தமாக இருந்தால் என்ன அர்த்தம்? சந்தோஷமாயிரு, சமாதானமாயிரு, நம்பிக்கையாயிரு, கர்த்தரோடு சரியாயிரு. நாம் எதை மட்டும்தான் பார்க்குறோம்? சரியாயிரு, ஒழுங்காயிரு, உண்மையாயிரு, நேர்மையாயிரு, அதை தான் பார்க்குறமே ஒழிய மற்ற எஃபெக்டில் என்ன பண்ணிட்டோம்? விட்டுட்டோம். அதனால தான் பரிசுத்தனால நமக்கு அட்ராக்டிவாக இல்லை. ஆசீர்வாதமான செய்தினா மக்கள் கேட்பாங்க, ஆனால் பரிசுத்தமான செய்தினா கேட்க மாட்டாங்க. அருமையானவர்களே, வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் இல்லை. ஆனால் இப்பொழுது ஆண்டவர் ஏற்றுக்கொண்டபடினால எனக்கு என்ன வந்திருக்கிறது? பரிசுத்தம் வந்திருக்கிறது. பரிசுத்தம் வந்த பொழுது அந்த பரிசுத்தத்துக்குள்ள சமாதானம் இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது, சரியான ஒரு சத்தியம் இருக்கிறது, நம்பிக்கை. இவைகள் உங்களை ஆள ஆரம்பிக்கும். அல்லேலூயா. இந்த பரிசுத்தத்துக்குள் இருக்கிற சந்தோஷமும் சமாதானமும் நம்பிக்கையும் உங்களை ஆளுகை செய்கிற பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் இல்லாதவைகள் என்று சொல்லப்படுகிற காரியங்கள் உங்களை ஆள முடியாது. இது இல்லை, அது இல்லை, அவர் இல்லை, இவர் இல்லை, அது என்ன செய்யாது? வருத்தம் தான். சிலர் விரும்பினவங்களை திருமணம் பண்ண முடியலை, சிலர் விரும்பி திருமணம் பண்ணவங்களோட வாழவும் முடியலை. நிறைய விஷயம் நடக்குது. சிலரால் கட்ட முடியலை, சிலரால் கட்டுறதையும் வைத்துக்கொள்ள முடியலை. நிறைய விஷயம் இருக்குது. ஆனால் அவைகள் உங்களை என்ன பண்ணாது? ரூல் பண்ண முடியாது. they will become so weak. கிறிஸ்துவுக்குள் இருக்கிற பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பொழுது நாம் எல்லாவற்றிலையும் கவனமாக இருக்கிறோம். பேசினா கவனமாக இருக்கிறோம், பார்த்தா கவனமாக இருக்கிறோம், கேட்டால் கவனமாக இருக்கிறோம், சிந்தித்தா கவனமாக இருக்கிறோம், பழகினா கவனமாக இருக்கிறோம். எல்லாவற்றிலும் கவனமாக இருக்கும்படியான ஒரு ஹோலினஸ் அவேர்னஸ் எனக்குள்ளே வந்துவிட்ட காரணத்தினால எனக்குள் இப்பொழுது சந்தோஷம் இருக்கிறது. இது போன்ற விஷயங்களே கவனங்கள் இல்லாத காரணத்தினால்தான் கடந்த காலங்களில் எனக்கு சந்தோஷம் இல்லை. கண்கள் விஷயத்திலும் சரி, காதுகள் விஷயத்திலும் சரி, மன விஷயத்திலும் சரி, தொடர்பு விஷயத்திலும் சரி, வார்த்தை விஷயத்திலும் சரி, எனக்கு போதுமான கவனங்கள் இல்லாத காரணத்தினால்தான் என்னுடைய வாழ்விலை சமாதானம் இல்லை, என்னுடைய வாழ்விலை சந்தோஷம் இல்லை, என்னுடைய வாழ்விலை நம்பிக்கை இல்லை. இப்பொழுது கிறிஸ்து என்னுடைய வாழ்வில் வந்து நான் பரிசுத்தமாக வாழும்படியான உணர்வை பெற்றிருக்கிறபடினாலே அதற்கு பின்னால் சந்தோஷம் இருக்கிற, சமாதானம், நம்பிக்கை, அவைகள் என்னை ஆளுகிறது. இப்பொழுது இல்லாதவைகளை குறித்த காரியங்கள் என்னை ஆளுகை செய்ய முடியவில்லை. அவைகள் என்னை துக்கப்படுத்தி உட்கார வைக்க முடியவில்லை. இப்பொழுது அவைகளையே நான் சிந்தித்து கொண்டிருக்க முடியவில்லையே. கர்த்தர் எனக்கு பரிசுத்தத்தை கொடுத்து விட்டபடினாலே நான் பரிசுத்தமாக வாழ்வதை குறித்து சிந்திக்கிறேன், நான் பரிசுத்தமாக பேசுவதை குறித்து சிந்திக்கிறேன், பரிசுத்தமாக கற்பனை பண்ணவை சிந்திக்கிறேன், பரிசுத்தமாக நடந்து கொள்ள சிந்திக்கிறேன். ஒவ்வொரு செயலும் பரிசுத்த. இந்த சிந்தனை என்னை மேற்கொள்ளுகிற பொழுது இல்லாதவைகளை குறித்த சிந்தனை என்னை என்ன பண்ண முடியாது. இப்பொழுது நம்மளது ஏதோ ஒன்று இல்லை, இல்லாததையே நம்ம திரும்ப சிந்தனை பண்ணிட்டு இருக்க காரணம் என்ன? இதை நீங்கள் டீப்பாக கவனிக்கணும். எனக்கு வீடு இல்லை, எனக்கு வாகனம் இல்லை, என் ஹஸ்பண்டே சரியில்லை, என் ஒய்ஃபே சரியில்லை, பிறந்ததே பிள்ளைங்க அது அதை விட மேலே, எதுவும் சரி கிடையாது.
ஒரு வீட்டை கட்டணும், அதுவும் உருப்படியாக இல்லை. ஒரு வேலை கிடச்சிது, அது வேலையாது. இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து 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 நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? ஏன்னா நமக்கு நேரம் இதுக்கே சரியாக இருக்குது. நமக்கு இல்லாதவைகளை குறித்து, குறைவாக இருக்கிறத குறித்து சிந்திக்கிறதுக்கே நமக்கு முழு நேரமும் தேவைப்படுற அப்படினால பரிசுத்தமாக இருக்கிற பற்றி சிந்திக்க நமக்கு டைமே இல்லை. அதனால் நமக்கு சமாதானமும் இல்லை, சந்தோஷமும் இல்லை, நம்பிக்கையில். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டவனுக்குள்ள பரிசுத்த உணர்வு வந்து ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிற பற்றியே அவன் தொடர்ந்து சிந்திக்கிறதுனால ஹீ இஸ் மோர் ஆக்டிவ். ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறதுனால இப்போ அவனுக்கு இல்லாதவைகளை குறித்து சிந்திக்கிறதுக்கு ரொம்ப டைம் இல்லைங்க. உங்களுக்கெல்லாம் டைம் இருக்கா? நிறைய பேருக்கு ரொம்ப டைமுங்க. அதனால் என்ன பண்ணுறேன்னே தெரியல. அப்போ வாழ்க்கையில் நமக்கு இல்லாதவைகளுக்கும் மத்தியில் வேறு எவ்வளவு கிடைத்தாலும் அவைகளை கொண்டு காம்பன்சேட் பண்ணவே முடியாது. எனக்கு எத்தனை கோடி பணத்தை கொடுத்தாலும் சரி, எவ்வளவு ஆஸ்தி அந்தஸ்தை கொடுத்தாலும் அவைகள் என்னிடத்தில் இல்லாதவைகளை குறித்த வருத்தத்தை அகற்றவே அகற்றாது. பரிசுத்தமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே நான் வருகிற பொழுது, பரிசுத்தமான சிந்தனைக்குள்ளே வருகிற பொழுது எனக்குள்ளே என்ன வருகிறது? சந்தோஷம். அதாவது என்னுடைய சமாதானத்தை அழிக்க முடியாது, என்னுடைய நம்பிக்கை அழிக்க முடியாது, என்னுடைய சமாதானத்தை அழிக்க முடியாது. ஏன்னா இது யாரால் வந்தது? ஆல் தீஸ் ஆர் கம் ஃப்ரம் காட். இப்பொழுது நான் என்ன செய்யவில்லை. அதனால தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்றார், போதுமென்ற மனதுடனே கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம். எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். ஏன்னா கர்த்தரோடு இருக்கிறவன், கர்த்தருக்குள் இருக்கிறவன் அவருடைய பரிசுத்தத்தை குறித்து சிந்திக்கிறான், அவருக்கு முன்பாக சரியாக வாழணும்னு சிந்திக்கிறான். அந்த சிந்தனைகள் அவனுக்குள்ள தைரியத்தை, நம்பிக்கை கொடுக்கறது. அதனால் ஹீ இஸ் மோர் ஆக்டிவ் இன் லிவிங் த ஹோலி லைஃப். அதனால் இப்போ அவனுக்கு துக்கப்படுறதுக்கே டைம் ரொம்ப என்ன செய்யலை, கிடைக்கல. எனவே அந்த அனுபவத்துக்குள்ளே நாம் வரணும். அடுத்தபடியாக நாம் இன்னொன்றை பார்த்து முடித்து விடுவோம். வாழ்க்கையில் எல்லாவற்றும் நாம் எதிர்பார்த்தபடி கிடைத்து விடாது. கிடைத்தவர்கள் எல்லாவற்றையும் நம்ம தக்க வைத்து கொள்ள முடியாது. சில காரியங்கள் சில காலம் இருக்குது, சில காலம் இல்லாமல் போகும். ஒருவரும் எனக்கு கிடைத்த எல்லாவற்றையும் இறுதி வரை வைத்து கொண்டிருப்பேன்னு என்ன செய்ய முடியாது. கல்யாணம் ஆகுது, மனைவி சொல்ல முடியுமா, நான் சாகிறது வரைக்கும் என் கணவனை விடவே மாட்டேன். நீ விடுறிய விடலையே, அவர் போயிடுவார், இல்லை அவங்க போயிடுவாங்க. போகணும்னு நான் சொல்ல வரல, யாரும் நம்ம அப்படி நினைக்கவே மாட்டோம், அப்படி நினச்சிட்டு இருக்கவும் வேண்டாம், இல்லையா? ஆனால் உலகத்தினுடைய வாழ்க்கை நிலைமை பார்க்கும் பொழுது எதையும் நம்ம என்ன பண்ண முடியலை, நாம் எதையும் வைத்து கொண்டு இருக்க முடியவில்லை. அதனால தான் யோபுக்கு ஒரு காலகட்டத்தில் கர்த்தர் கொடுத்தார், அவர் எடுத்துக்கொண்டார், அவர் கொடுத்தவர் அவராக இருக்க அப்படின்னா நாம் பிடிச்சி வச்சுட்டு இருக்க முடியலை. எனவே வாழ்க்கையில் சில காரியங்கள் இருந்தது, இப்பொழுது இல்லை. அடைந்தேன், சில காரியங்களை இழந்தேன், சில காரியங்களை அடைய விரும்பினேன், அடைய முடியாமலே போய்விட்டது. ஆனால் இவைகளுக்கு பதிலாக உலகத்திலிருந்து நான் எவைகளை பெற்றாலும் சரி, எவ்வளோ அந்தஸ்தில் வந்தாலும் சரி, நான் ஒன்று செய்ய முடியும். இப்போ சைதை துரைசாமி தன்னுடைய ஒரே மகனை இழந்த செய்தி உங்களுக்கெல்லாம் தெரியும். பெரிய கோடீஸ்வரர், நல்ல வசதியானவர். அது மட்டுமல்ல, நிறைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் பெரிய பெரிய லெவலில் இருக்கிற ஆளுகளை ட்ரெயின் பண்ணுற அந்த ஒரு இன்ஸ்டியூஷன் வச்சு நல்ல பேர் வாங்கின மனுஷன். பொலிட்டிக்கல் சைட்லேயே வந்து நல்ல பேர். ஆனால் ஒரே மகன் என்ன பண்ணுறார், இறந்து போயிட்டார். அப்போ அவர் வந்து கடைசியில் வந்து அவரே தன்னை தேற்றி கொண்டு சொன்னார், நான் ஒரு பையனை இழந்தேன், ஆனால் எனக்கு நிறைய பிள்ளைகள் வந்து என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் உங்கள் பிள்ளை தான், நாங்கள் இருக்கோம்னு சொன்னோன்னா எனக்கு ரொம்ப மனசுக்கு ஆறுதலாக இருக்குது அப்படின்னு வருகிறவங்கள்டெல்லாம் செய்தி துரைசாமி சொன்ன செய்தியெல்லாம் வந்தது. ஆனாலும் எத்தனை பேர் வந்து நான் தான் உங்கள் பிள்ளைன்னு சொன்னாலும் அது என்ன வராது, உண்மையான ஆறுதலை கொடுக்காது. உலகத்தில் நாம் இழந்தவர்களுக்கு பதிலாக வேறு எவ்வளவு கிடைத்தாலும் சரி, ஒரு பிள்ளைக்கு பதிலாக 100 பிள்ளை கிடைத்தாலும் சரி, இல்லை அது என் பிள்ளை அல்ல, அது என் பிள்ளை அல்ல. எந்த பிள்ளையும் பார்த்து ஆறுதல் அடைய முடியாது, இல்லையா? ஒரு உறவை இழந்து விட்டு நம்ம 1000 உறவை பார்த்து என்ன பண்ண முடியாது, அந்த உறவு தான். இதன் மத்தியில் காட் இஸ் டூயிங் த மிராக்கிள். அவர் உங்களுக்கு ஒன்றை கொடுப்பார் என்றால் அது சின்னதோ பெரியதோ அது உங்களுக்கு போதுமானது. அதுதான் காம்பன்சேட் பண்ணும். அதை பெற்றுக்கொள்ளாமல் வேறு எவ்வளோ கிடைச்சாலும் என்ன செய்யணும். சொல்ல மைண்ட் டைவர்ஸுங்க, நீங்கள் அதை பண்ணுங்கள், இதை பண்ணுங்கள், அங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், அதுவும் தேவை தான். எப்போவுமே நம்ம வேறு வேலை எதுவும் இல்லாதபடி ஒன்றை சிந்தித்து கொண்டு தான் அதிலே நம்ம இம்மர்ஸ் ஆகி போயிடுவோம். டைவர்ஷன் வேணும், வேறு காலையை நம்ம ஈடுபடுத்துகிறோம். ஆனால் அவைகளும் வந்து கம்ப்ளீட் சொல்யூஷன் கிடையாது. என்ன தான் நீங்கள் ஒரு அதை சும்மா இருந்தவங்க ஒரு பெரிய ஃபுல் டைம் ஒர்க்கில் இருக்கலாம், ஃபுல் டைம் சர்வீஸில் இருக்கலாம். அதனால் நம்ம ரொம்ப பாதிக்கப்படாமல் கொஞ்சம் காப்பாற்றிக்கலாமே ஒழிய, ஆனாலும் என்ன செய்யலை, we are not fully relieved.
கர்த்தருக்குள் வந்து கர்த்தர் நமக்கு ஒன்றை தந்து அதனுடைய விளைவாகத்தான் இவைகளை நாம் மேற்கொள்ள முடியும். அல்லேலூயா. அப்பொழுது எனக்கு அது இல்லை, இது இல்லை, நான் அதெல்லாம் ஆசைப்பட்டேன், இதெல்லாம் ஆசைப்பட்டேன், அப்படி வாழ ஆசைப்பட்டேன், இப்படி வாழ ஆசைப்பட்டேன், நடக்காமல் போச்சு, அதெல்லாம் மேட்டரே கிடையாது. கர்த்தர் நமக்குள்ளே வருகிற பொழுது நமக்கு வாழ்வு தர வல்லவராக இருக்கிறார். அப்போ ஒன்று வார்த்தையின் ஆளுகை, இரண்டாவது பரிசுத்தர், மூன்றாவது தேவ ஆவியின் ஆளுகை. தேவ ஆவியினுடைய ஆளுகை என்று பார்க்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 40ஆம் அத்தியாயத்தினுடைய 28ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை. பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த அநாதி தேவன் என்ன செய்யல? சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. அவர் சோர்ந்து போவதும் இல்லை. அது மட்டுமல்ல, சோர்ந்து போகிறவனுக்கு பலம் கொடுத்து சத்துவமில்லாவுடைய சத்துவத்தை பெருகச் செய்கிறார். அப்போ தேவ ஆவி கிறிஸ்துவ நமக்குள்ள வரவில்லை. என்ன வருது? பரிசுத்தம் வருது. அப்புறம் அப்போஸ்தலர் 2:38 என்ன சொல்லுகிறது? எபேசியர் 1:13 என்ன சொல்லுகிறது? ஹோலி ஸ்பிரிட் வருது. அல்லேலூயா. பரிசுத்தாவி நமக்குள்ள வருகிற பொழுது இந்த பரிசுத்தாவி செய்கிற பல வேலைகளில் ஒன்று என்னவென்றால், நாம் சோர்ந்து போகிற பொழுது, நாம் தொய்ந்து போகிற பொழுது, நாம் துக்கத்தில் மூழ்கிற பொழுது நம்மை தூக்கி நிறுத்துகிறது. அல்லேலூயா. நம்மளை மறுபடியும் எழுந்து நடக்க வைக்கிறது. நாம் விழுந்து கிடந்தால் தூக்கி நிறுத்துகிறது. நாம் நின்று கொண்டிருந்தால் நம்மை நடக்க வைக்கிறது. நாம் நடந்து கொண்டால் நம்மை ஓட வைக்கிறது. நாம் ஓடிக்கொண்டால் இன்னும் வேகமாக ஓடி என்று சொல்லுகிறது. இது யார் செய்கிறது? ஹோலி ஸ்பிரிட். தட்ஸ் ஒர்க் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். அதனால தான் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வினுடைய எந்த ஒரு சூழலினாலும் எதிர்மறையான காரியங்களாலும் உட்கார முடியாது. ஏற்கனவே ஒரு செய்திகளை நான் அதை உங்களுக்கு சொன்னேன். எலியா போதும் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு சூறச்செடிகளை உட்கார்ந்தாலும் முடியலை. பார்த்தீங்களா? கொஞ்சம் நேரத்துக்குள்ளே தேவன் நினச்சார், கிரீஸ் ஆரம்பித்தார். அவன் அதுக்கு பிறகு வந்து ஒரே நடக்கிறார் 40 நாள். ஏன்னா காட் இஸ் ஒர்க்கிங். அவருக்கு அந்த சோர்வு தெரியும், அவனுடைய துக்கம் தெரியும். ஆனால் கர்த்தருடைய ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவன் அவன். அதனால் அவனை உட்கார விடலை. அருமையானவர்களே, ஆவியானவர் உங்களுக்குள்ள கிரீஸ். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய கிறிஸ்தவ மக்களை வந்து பாஸ்டர் தூக்கி விடுறாங்க. ஒவ்வொரு பிரசங்கம் பண்ணுறவங்களும் என்ன பண்ணுறாங்க? கொஞ்சம் தே ஆர் என்கரேஜ். காலையில் ஒரு வாக்குத்தத்த செய்தி கேட்டால் கொஞ்சம் உற்சாகப்படுறாங்க. அவங்க தூக்கி விடுறாங்க. ஆராதனை பண்ணி தூக்கி விடுறாங்க. நம்பிக்கை வார்த்தை சொல்லி தூக்கி விடுறாங்க. தீர்க்க தரிசனம் சொல்லி தூக்கி விடுறாங்க. வாக்குத்தத்தை சொல்லி தூக்கி விடுறாங்க. எவ்வளவு நேரத்துக்கு? ஆண்டவர் தூக்கி விடணுங்க. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய தனிப்பட்ட வாழ்வில் நம்ம தூக்கி விடணும். பிரசங்கம் கேட்கும் பொழுது கொஞ்சம் உற்சாகமாக தான் இருக்கும். ஆனால் இது பத்தாது. பர்சனல் லைஃப்பில், இண்டிவிஜுவல் லைஃப்பில் நமக்கு என்ன செய்யணும்? பரிசுத்தாவி நம்மளை தூக்கி விடணும். நம்முடைய அந்தரங்க வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது. நம்ம எப்போவும் இது போன்ற சூழலில் உட்கார்ந்து இருக்கிறதில்ல. நம்முடைய தனி வாழ்க்கையில் இருக்கிறது, தனிப்பட்ட பர்சனல் லைஃப் இருக்குது. அங்கே உட்காரும் பொழுது அங்கே நமக்கு ஏற்படுகிற சோர்வுகள், அங்கே நமக்கு ஏற்படுகிற சஞ்சலங்கள், இவைகளுக்கு மத்தியிலே அவர் நம்ம என்ன செய்யணும்? தூக்கி விட வேண்டும். பரிசுத்தாவியானவர் அதைத்தான் செய்கிறார். போதும் என்று அமர்கிற பொழுது தூக்கி விடுகிறார். அப்போஸ்தலர்கள் 18ஆம் அத்தியாயத்தினுடைய 9-10 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது ஒரு காலகட்டத்தில் அப்போஸ்தலன் பவுலுக்கு அங்கே இருக்கிற எதிர்ப்புகளை சந்திக்க முடியாதபடிக்கு, போதும் இந்த ஊரில் நீ ஊழியமே பண்ண வேண்டாம் அப்படின்னு பொட்டி பொடுக்கையோடு போகிறதுக்கு பிளான் பண்ணுறார். ஆனால் அன்றைக்கு இயேசு கிறிஸ்து சொல்கிறான், இல்லை பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு உற்சாகப்படுத்தி மறுபடியும் 2 வருஷம் எந்த ஊரில் ஒரு நாள் கூட ஊழியம் செய்ய முடியாதுங்கிற ஒரு மனநிலைக்கு வந்தார். அந்த ஊரில் என்ன பண்ணார்? 2 வருஷம் ஊழியம் செஞ்சார். அருமையானவர்களே, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே வேலை செய்யணும். நீங்கள் உண்மையாக கிறிஸ்துவை பெற்றுக்கொண்டு ரட்சிப்பை பெற்றுக்கொண்டால் ஆவியானவர் உங்களை தூக்கி நிறுத்துவார். நீங்கள் சோர்ந்து போய் அப்படியே உட்கார்ந்துருக்க முடியாது. நீங்கள் தளர்ந்து போய் அப்படியே செயலற்ற இருக்க முடியாது. நீங்கள் அப்படி இருக்கல என்றால் ஹோலி ஸ்பிரிட் உங்களுக்குள்ள வேலை செய்யலை. எனவே தான் கலாத்தியர் 5:16 என்று சொல்லுவது, நீங்கள் தேவனுடைய ஆவியால் நடத்தப்படுவீர்கள் என்றால் யூ ஆர் டு பி லெட் பை த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்தார் நடத்தப்படணும். என்னுடைய வாழ்க்கையில் கூட பார்த்திங்கன்னா எத்தனை காலகட்டங்களில் எனக்கு நிறைய வார்த்தை வசனம் அதெல்லாம் வந்துங்கிறது உண்மையாக இருந்தாலும் சில நேரங்களில் நான் வந்து அடுத்த பிரசங்கம் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கும். என்னுடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் நடந்த பொழுது, சில காரியங்களால் எனக்கு மனவேதனை ஏற்பட்ட பொழுது நான் சில நேரம் மனசில் தீர்மானம் பண்ணி அடுத்த சண்டே பிரசங்கம் பண்ண மாட்டேன். இந்த சூழல் மாறுகிற வரைக்கும் என்ன பண்ண மாட்டேன்? பிரசங்கம் பண்ண மாட்டேன். அடுத்த பைபிள் ஸ்டடி வேண்டாம், கேன்சல் பண்ணுவோம். அடுத்த சண்டே வேறு எதாவது என்ன பண்ணுவோம்? இல்லைன்னா ஏதாவது வேற ஒரு ஸ்பீக்கரை கூப்பிடுவோம். இப்படியெல்லாம் நினைத்த காலங்கள் பல இருந்தது எனக்கு. சில நேரங்களில் மனதில் ஏற்படுகிற கஷ்டங்கள், மனதில் ஏற்படுகிற உணர்கிற துன்பங்கள், அப்போ உணர்கிற பொழுது நான் என்ன சொல்லுவேன்னா, இல்லை போதும், சும்மா பிரசங்கமே பண்ணிக்கிட்டு நான் என்ன இயந்திரமா? நான் என்ன ஒரு இயந்திரமா? அப்படி ஒரு பட்டன் அழுத்தணும்னு அப்படி பிரசங்கம் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி தான் சிந்தனை பண்ணிகிட்டு இருப்பேன்.
ஆனால் திங்கக்கிழமையில் உறுதியாக இருப்பேன், செவ்வாய்க்கிழமையில் உறுதியாக இருப்பேன். நான் உண்மையாக தான் சொல்கிறேன். புதன்கிழமை எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்பணும்னு நினைப்பேன், இன்றைக்கி பைபிள் ஸ்டடி இல்லை. ஆனால் இந்த காரணத்துக்காக ஒருபோது உங்களுக்கு அனுப்புனது கிடையாது. ஏன்னா திங்கக்கிழமையில் என் மன உறுதியில் உறுதியாக இருப்பேன். போக போக தளர்ந்துக்கிட்டே இருக்கும். திடீர்னு பார்த்திங்கன்னா அந்த வசனம் வர மறுபடியும். அல்லேலூயா. அந்த வசனம் வந்த பொழுது என்ன பண்ண முடியாது? நான் பைபிள் ஸ்டடி பண்ண மாட்டேன், அடுத்த சண்டே என்ன பண்ண மாட்டேன், பிரசங்கம் பண்ண மாட்டேன், வேண்டாம், பொறுமையாக பண்ணிக்கலாம். ஆண்டவர் நம்ம வாழ்க்கைக்கு முதல்ல என்ன சொல்லட்டும், பதில் சொல்லட்டும். இதெல்லாம் எது வரைக்கும் தான். அதனால தான் சொன்னேன், எலியாக்கள் ஒருபோதும் சூறைச் செடிகளுக்கு என்ன பண்ண முடியாது, சோர்வுனால் கூட உட்காந்துருக்க முடியாது. அதனால தான் நிறைய பேர் நினச்சிக்கிறான், இவனுக்கு சோர்வும் கிடையாது, சஞ்சலம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஜாலியான ஆள். அவனுக்கு நான் பிரசங்கம் பண்ணிகிட்டே இருப்பான். காலைல ஒரு பிரசங்கம், 2 மணிக்கு ஒரு பிரசங்கம். இல்லைங்க, ஆண்டவர் தூக்கி விடலைன்னா ஒரு பிரசங்கம் பண்ண முடியாது. அந்த வார்த்தை வந்த உடனே என் மனமுடி உடனே போயிடுங்க, ஒரு நிமிஷத்தில் போயிடும். மறுபடியும் சண்டேஸ், மறுபடியும் வெட்னஸ்டேஸ், மறுபடியும் ஒரு காலகட்டத்தில் பாலுக்கு தெரியுமோ தெரியாது. ஆனால் ஒரு வாரம் ரெக்கார்டிங்கே பண்ணலை, அவருக்கு தெரியுமோ தெரியாது. அவர் என்னமோ காரணம் கேட்குறாரு, நிறைய பேசிட்டோம் பிரதர், பொறுமையாக பேசிக்கலான்னு. ஆனால் எவ்வளோ காலம் இருக்க முடிஞ்சது? அதிகபட்சம் ஒரு வாரம். மறுபடியும் என்ன ஆயிடுச்சு, சரி பால் இன்றைக்கி ரெக்கார்டிங் இருக்கு வாங்க. முடியாது. ஏன்? நானே விழுந்து நானே எழுறேனா? நானே உட்காந்துக்கிட்டு நானே எழும்பி வரேன், வேறு வழியில் சோத்துக்கு ஏதாவது வழி பண்ணுமே. நான் ஆண்டோட பரம்பரை பேசுவேன். ஆண்டோட சும்மா அந்த சோத்துக்காகலாம் ஊழியம் பண்ண முடியாது. நீர் ஒருவேளை சோறு தரதுக்காக நான் என்ன பண்ண முடியாது, ஊழியம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஊழியம் பண்ணலை, எனக்கு சோறு நின்று போயிடுமே. இந்த அற்ப சோத்துக்காகலாம் ஊழியம் பண்ண முடியாது. இதை விடையெல்லாம் நல்லா சாப்பிட்றதுக்கு எவ்வளோ வேலை இருக்குது இல்லை, ஒரு உணர்வு தான். அல்லேலூயா. அப்போது ஆண்டவர் மறுபடியும் என்ன செய்கிறார், தூக்கி விடுறாரு. அந்த வார்த்தை உள்ளே வந்துச்சுது, ஆவியானவருடைய உணர்வு வந்து மோட்டிவேட் பண்ணுறவல்ல, நம்ம என்ன பண்ண முடியாது, உட்கார முடியாது, உடனே வேலை செய்யணும். அதனால தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிற பொழுது அப்போஸ்தலர் 20ஆம் அத்தியாயத்தினுடைய 24 வசனத்தில் 1008 விஷயம் நடக்கும்பா, என்ன நடந்தாலும் சரி கர்த்தர் எனக்கு கொடுத்த ஊழியத்தை சந்தோஷமாக என்ன செய்யணும், நிறைவேற்றணும். எரேமியா தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் நான் இனி பேசவே மாட்டேன்ட்டார். வாசிகள் 20ஆம் அத்தியாயத்தினுடைய 9ஆம் வசனம், எரேமியா 20:9. ஆதலால் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்திலே பேசாமலும் இருப்பேன் என்றேன். ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைப்பட்டு எரிகிற அக்கினியை போல் இருதயத்தில் அவரே என்ன சொல்றாரு, இனிமேப்பட்டு நீர் என்ன சொன்னாலும் நான் பிரசங்கம் பண்ணவே மாட்டேன். இனி வந்து தேவையில்லாமல் அங்கே போயிட்டு கர்த்தர் அப்படி சொல்கிறார், இப்படி சொல்கிறார், அதை சொல்கிறார், இதை சொல்கிற, இந்த வம்பை வேணாப்பா. சும்மா ஒருவேளை சோத்துக்காக இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஆனால் என்ன பண்ண முடியல, கொஞ்ச நேரத்துக்குள்ள என்ன சொல்கிறாரு, ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புக்குள்ளே போய் என்ன பண்ணுது, எரிகிற அக்கினியை போகிற. அதை என்னால் சகிக்க முடியல. அதாங்க கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே செயல்படுகிற பொழுது இல்லாதவைகளை குறித்து எண்ணிக்கொண்டிருக்க முடியாது. இவைகளை நான் பெறவில்லை, இவைகளை நான் அடையவில்லை, இவைகளை இல்லையே, அதெல்லாம் ரொம்ப நேரம் சிந்தனை பண்ணிகிட்டு இருக்க முடியாது. வார்த்தை வருகிற பொழுது எவரிதிங் வில் பி ஃபர்காட்டன். அவர்களை 3 முக்கியமான காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு தர வேண்டும். கிறிஸ்துவிடத்திலிருந்து புறப்படுகிற ஒன்றுதான் இல்லாதவைகளை குறித்த உங்களுடைய வருத்தங்களை நீக்கும். அவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உலக வாழ்க்கையிலே நாம் எதிர்பார்த்த எல்லாம் நம்மோடு இருக்கும் என்று சொல்ல முடியாது. எதிர்பார்த்த எல்லாம் நமக்கு கிடைக்கும் என்று சொல்ல முடியாது. கிடைக்கும், கிடைக்காமல் இருக்கலாம். கிடைத்தாலும் சரி, கிடைக்காவிட்டாலும் சரி, இருந்தாலும் சரி, இழந்தாலும் சரி, இறுதி வரை ஆண்டவர் கொடுத்த அந்த வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ வேண்டும். அவர் தம்முடைய ஒரேவரான குமாரனை நமக்காக தந்திருக்கிறார். அவருக்குள்ளே வார்த்தை இருக்கிறது, அவருக்குள்ளே பரிசுத்தம் இருக்கிறது, அவருக்குள்ளே தேவ ஆவி இருக்கிறது. அவைகள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பொழுது ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்கிறோம், வாழ்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்ம செயல்படுகிறோம். இல்லாதவைகளை குறித்த வருத்தங்களது விடுதலை அடைகிறோம். அவைகள் நம்ம மேற்கொள்ள முடியும் என்றால் அவருடைய பரிசுத்தத்துக்குள் இருக்கிற சந்தோஷம், சமாதானம், நம்பிக்கை, அவருடைய ஐக்கியம் நம்மை மறுபடியும் என்ன செய்கிறது, தூக்கி நிறுத்துகிறது. அந்த நம்பிக்கையோடு ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவார். ஆண்டவர் இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு போதுமானவராக இருப்பார். இல்லாதவைகளை குறித்த வருத்தங்களை மேற்கொள்ளாதபடிக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்தவைகளினால் ஏற்படுகிற ஆளுகையினாலே எல்லாவற்றையும் நாம் ஜெயிப்போம். கர்த்தர் நம்மோடு நம்மை நடத்துவார், ஆசீர்வதிப்பார். அன்பானவர்களே, ஜீவ நீரோடை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் சின்னத்தையும் கிளிக் செய்து தினமும் புத்தம் புதிய தேவ செய்திகளை உடனுக்குடன் பெற்றிடுங்கள்.